ஹாய், வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் தேவையான அளவு வரமிளகாய் எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சுடுதண்ணியில் ஊற வச்சிட்ருக்கேன். இப்போ வரமிளகாய் போட்டுடலாம். நல்லா ஊறிச்சு, அதனால் வரமிளகாய் போட்டுடலாம். புளி தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா ஃபைனாக நல்லா அரைஞ்சிருச்சு. கலரே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம் சட்னியை. இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா திக்கான இதாக இருக்கும். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம சட்னி ரெடி ஆயிரும். இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 1 வீக் 2 வீக்ஸ் கூட கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இது தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இட்லியோட எங்களுக்கு தோசைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. ஆனால் இது அடிக்கடி செய்ய முடியாது நம்மளால், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம என்னைக்காவது ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.